தமிழக தேர்தல் வரலாறு, தொடர் வெற்றிகளும் 2006 சம்பவமும். தமிழக தேர்தல் களத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியா 2 முறை ஒரு அரசியல் கட்சி வென்றிருக்கிறதா அப்படின்ற ஆராய்ச்சி அவ்வப்போது நடந்துட்டு தான் இருக்கு. அண்மை கால வரலாற்றுல 2வது முறையாக ஆட்சியை பிடித்த கட்சின்ற பெருமையை 2016 அதிமுக பெற்றது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கூட தொடர்ச்சியா தேர்தல்ல கட்சிகள் வென்ற நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கு. சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற 1952, 57, 62 தேர்தல்கள்ல தமிழகத்துல தொடர்ச்சியா 3 முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. இதுல 1952 அறுதி பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட ராஜாஜி தலைமையிலான ஆட்சி அமைந்தது. 1957, 62 காமராஜர் தலைமையில காங்கிரஸ் கட்சி தேர்தல்ல வெற்றி பெற்றது. திமுகவும் 2 முறை தொடர்ச்சியா ஆட்சிக்கு வந்திருக்கு. 1967, 1971 தேர்தல்கள்ல திமுக இதை சாத்தியப்படுத்துச்சு. இதுல 67 அண்ணா தலைமையிலும் 71 கருணாநிதி தலைமையிலும் திமுக தேர்தலை எதிர்கொண்டுச்சு. அதிமுக இந்த சாதனையை தனித்தனியா வெவ்வேறு காலகட்டத்துல 2 முறை படைச்சிருக்கு. அந்த வகையில 1977, 1980, 1984 தேர்தல்கள்ல தொடர்ச்சியா 3 முறை அதிமுக வெற்றி பெற்றது. முதல் 2 தேர்தல்கள்ல எம்ஜிஆர் தலைமையிலும் 1984 எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில சிகிச்சையில இருந்த போதும் அதிமுக எதிர்கொண்டுச்சு. இருந்தாலும் தேர்தல்ல வெற்றி பெற்றால் எம்ஜிஆர் தான் முதல்வர்னு கூறிய 1984 தேர்தலை அதிமுக எதிர்கொண்டுச்சு. அதற்கு பிறகு 2016 அதிமுக தொடர்ச்சியா 2வது முறையாக ஆட்சிக்கு வந்தது. ஜெயலலிதா தலைமையில இது சாத்தியமாச்சு. தமிழக தேர்தல் வரலாற்றுல 2011க்கு முன்பு வர காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல உள்ள தொகுதிகள்ல இருந்து முதல்வர் வேட்பாளர்கள் களம் கண்டது இல்ல. தெற்கு மண்டலம், கொங்கு மண்டலம், வடக்கு மண்டலம், சென்னை மண்டலம்னு தமிழ்நாட்டின் வெவ்வேறு மண்டலங்கள்ல முதல்வர் வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருக்காங்க. இதுல முதன்மை கட்சிகளின் முதல்வர் வேட்பாளர்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல உள்ள தொகுதிகள்ல போட்டியிட்டதே இல்லைன்ற குறை இருந்துச்சு. இந்த குறை 2011 தீர்ந்தது. முதன்மை கட்சிகளான திமுக, அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர்கள் ஒரே நேரத்துல காவிரி டெல்டா பகுதியில போட்டியிட்டது கவனத்தை ஈர்த்தது. காவிரியை ஒட்டிய குளித்தலை தொகுதியில 1957 டெல்டா மாவட்டமான தஞ்சையில 1962 மு கருணாநிதி போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. ஆனா இந்த தேர்தல்கள்ல அவர் முதல்வர் வேட்பாளராக இருந்ததில்லை. அண்ணாதான் அப்போ திமுக தலைவராகவும் முதல்வர் வேட்பாளராகவும் இருந்தாரு. பின்னாட்கள்ல மு கருணாநிதி முதல்வர் வேட்பாளராக போட்டியிட்டு சென்னையில இருக்கிற தொகுதிகள்ல இருந்துதான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆனா 2011 திமுக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக இருந்த கருணாநிதி டெல்டா மாவட்டங்கள்ல ஒன்றான திருவாரூர் தொகுதியில போட்டியிட்டாரு. இது போல ஜெயலலிதா முதல்வராக இருந்தப்பவும் 1991 மற்றும் 2002 ஆண்டு தேர்தல்கள்ல பர்கூர், ஆண்டிப்பட்டின்னு வடக்கு மற்றும் தெற்கு மண்டல தொகுதிகள்ல இருந்துதான் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனா 2011 அதிமுக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக இருந்த ஜெயலலிதா காவிரி டெல்டா மாவட்டமான திருச்சியில இருக்கிற ஸ்ரீரங்கம் தொகுதியில போட்டியிட்டாங்க. ஆக திமுக, அதிமுகன்னு 2 முதன்மை கட்சிகளின் தலைவர்களும் முதன்முறையாக காவிரி டெல்டா பகுதியில இருக்கிற தொகுதியில போட்டியிட்டது அப்போது மட்டும்தான். தமிழக அரசியல் வரலாற்றுல 2006 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் ரொம்பவே வித்தியாசமானது. அதுக்கு முன்பு தமிழக தேர்தல் களத்துல கூட்டணிகள் இருந்ததுண்டு, ஏதோ ஒரு கூட்டணி வெற்றி பெற்றதும் உண்டு. ஆனா ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகளை கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சி தனிப்பட்ட முறையில பெற்றுவிடும். ஆட்சி அமைக்க பிற கட்சிகளோட தயவு தேவைப்பட்டதில்லை. ஆனா 2006 சட்டமன்ற தேர்தல் இதை மாற்றி எழுதுச்சு. 2006 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, புதிதாக தொடங்கப்பட்ட தேமுதிகன்னு மும்முனை போட்டி நிலவுது. 2006 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, புதிதாக தொடங்கப்பட்ட தேமுதிகன்னு மும்முனை போட்டி நிலவுச்சு. விஜயகாந்தின் கட்சியான தேமுதிக எவ்வளவு வாக்குகளை பெறும், யாருடைய வாக்குகளை பிரிக்கும்ன்றது கணிக்க முடியாம இருந்துச்சு. அந்த தேர்தல் முடிவு முந்தைய தேர்தல் முடிவுகளுக்கு மாறாகவும் அமைந்தது. தேர்தல்ல 163 தொகுதிகள்ல திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. ஆனா திமுக தனியா
96 தொகுதிகள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. தனிப்பெரும்பான்மைக்கு 22 இடங்கள் குறைவாகவும் இருந்தது. இருந்தாலும் காங்கிரஸ், பாமக, இடதுசாரிகளோட ஆதரவுல திமுக தனியாக ஆட்சி அமைச்சது. கடைசி வரை காங்கிரஸ் ஆதரவுடன் 5 ஆண்டு கால ஆட்சியையும் திமுக நிறைவு செஞ்சுச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் முதன்மை கட்சி தனியாக அறுதி பெரும்பான்மை பெறாமல் இருந்ததே இல்லை. 2006ல கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பெரும்பான்மை பலத்துடன் திமுக ஆட்சி அமைத்திருந்தாலும் மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்ற வசவு சொல்லுக்கு அக்கட்சி தப்பவே இல்லை. 10 ஆண்டுகள் கழிச்சு 2016 தேர்தல்ல திமுக தோல்வி அடைஞ்சது. இருந்தாலும் 89 தொகுதிகளில் வெற்றி பெற்று வலுவான எதிர்கட்சியா உருவெடுத்துச்சு. இப்போது வரை இத்தனை தொகுதிகளை ஒரு எதிர்கட்சி தமிழக சட்டமன்ற தேர்தல்ல பெற்றதே இல்லை. ஆக தனி பெரும்பான்மை இல்லாம ஆளுங்கட்சியாகவும் அதிக எண்ணிக்கை எம்எல்ஏக்கள் கொண்ட எதிர்கட்சியாகவும் திமுக பங்காற்றி இருக்கு.